இன்னைக்கு வீடியோல நம்ம சமைக்க யூஸ் பண்ற இந்த வுட்டன் ஸ்பூன்ஸை எப்படி கிளீனா வச்சுக்கிறதுன்னு தான் சொல்லப் போறேன். டிஷ்வாஷர் இருந்துச்சுன்னா, நம்ம அதில போட்டோம்னா ஈஸியா கிளீன் பண்ணி குடுத்துரும். இல்லாத வீட்ல இந்த மாதிரி நல்ல உயரமான ஒரு பாத்திரமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில ஒரு 2 லிட்டர் பக்கமா தண்ணி ஊத்திட்டு, ஏதாவது ஒரு டிஷ்வாஷர் லிக்விட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கோங்க. கூட வினிகர் ஊத்திட்டு, அடுப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது, கரண்டி இந்த மாதிரி வுட்டன் ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த ஓட்டையில நம்ம என்னதான் தேய்ச்சாலும் அதில கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு ஒட்டி இருக்கும். நம்மளுக்கே தெரியாது. இதில போடும்போது எல்லா அழுக்கும் கிளீனா வந்துரும். இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயும், ஹை ஃப்ளேம்லயும் மாத்தி மாத்தி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு, ஸ்க்ரப்ப வச்சுட்டு நல்லா தேய்ச்சு விட்டுடுங்க. தேய்ச்சு விட்டுட்டு, கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த பிரஷ் இதுக்குன்னே தனியா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஓட்டையில நல்லா தேய்ச்சு விட்டுட்டு, வாஷ் பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு, ஃபுல்லா தொடச்சு எடுத்துட்டிங்கன்னா, சூப்பரா கிளீனா இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறைனாவது இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுருங்க. தேங்க் யூ.